உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் சேக்கிழார் பெருமான். வள்ளுவர் பெருமான் இரண்டு வரியிலே திருக்குறள் சொல்லியதை போன்று சேக்கிழார் பெருமான் விநாயகப் பெருமானை அநேகமான புலவர்கள் 4 வரியிலே பாடுவார்கள். ஆனால் சேக்கிழார் பெருமான் 2 வரியிலே பாடியிருக்கிறார். அதை நாம் பார்ப்போம். தடக்கை ஐந்துடை, அதாவது முன்னவனே யானை முகத்தனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 5 முகம்னு சொல்லுவாங்களா, 5 கரம். அந்த 5 கரத்தினை சேக்கிழார் இப்படி சொல்கிறாங்க. தடக்கை ஐந்துடை தாழ் செவி. விநாயகப் பெருமானுடைய காது பார்த்திங்கன்னா விரிந்து இருக்கும். அவர் தாழ் கதவுன்னு சொல்கிறார். கதவு போன்ற செவி, தாழ் செவி. நீள்முடி, விநாயகருக்கு முடியை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நீளமான முடியாக இருக்கும். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். கடக்களிற்றை, அதாவது அவருடைய சிறப்பினை, அவருடைய மேன்மையை கருத்துணல் உள்ளத்திலே இருத்துவாம். இப்படி சேக்கிழார் பெருமான் சொன்னார். அன்பான மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே நாம் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே விரண்மீண்ட நாயனார். விரண்மீண்ட நாயனார் என்பது செங்கூர் நகர் என்ற ஊர், மலைநாடு என்று அதில் சொல்வார்கள். சேர நாட்டைச் சேர்ந்த மலைநாடு செங்குன்றூர் என்ற ஊர். அந்த ஊருக்கும் புராண கதைகள் இருக்குது. ஜமதக்கினி முனிவன் பரசுராமர், ஜமதக்கினி முனிவர், அந்த ஜமதக்கினி முனிவருடைய மைந்தன் பரசுராமர் அந்த சிவபெருமானை தவம் செய்து மழுவாயுதத்தை பெற்றார். அந்த மழுவாயுதத்தை சிவபெருமான் நினைத்து கடலிலே வீசினார்கள். அந்த கடலிலே வீசிய அந்த இடம், அந்த வீசப்பட்ட இடம் குன்றூர் என்று புராணத்திலே சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான ஊர் செங்குன்றூர். அதேபோல் சேரநாட்டில் மலைநாடு என்ற ஊரிலே மிக சிறப்பான ஊர். நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சொல்லும் பொழுது நீர்வளம் நிலம்பளம் அப்படி சொல்லுவாங்க. அங்கே பலவிதமான சோலைகள் ரம்யமாக காட்சியளிக்கின்ற அந்த குன்றூரிலே மிக சிறப்பான வகையிலே அந்த நகரமாகப்பட்டது அந்த நாளில் ஒரு பழமையான நகரம். பழமையான நகரம் என்றால் அங்கே பழைய சூழ்நிலையும் பார்க்க முடியும், அறிவாற்றல் மிகுந்த ஆற்றலையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஊரிலே ஒழுக்கம் தவறாத அந்தணர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதே ஊரிலே உழவு தொழில் புரியும் வயல் வளத்தால் வேளாளர்கள் அவ்வுயிரில் உயர்ந்தோங்கி வாழ்ந்து வருகின்ற காலத்திலே அந்த வேளாளர் குலம் விளங்க விரண்மீண்ட நாயனார். அந்த விரண்மீண்ட நாயனார்
அந்த உலகத்திலே கவனித்தாலும் கூட முக்கியமாக அவர் சிவபெருமான் மீது ஒரு அபரிவிதமான பக்தி கொண்டவர். அந்த பக்தியின் அடிப்படையிலே சிவனடியார்களுக்கு வேண்டுவர்க்கு வேண்டுவென அருள் புரிபவர், தொண்டு செய்பவர். அப்படிப்பட்ட சிவனடியார்களை அவர் கவனித்து வந்தார். விரண்மீண்ட நாயனார் சிவனடியார் மேல் அளவு கடந்த முதிர்ந்த பற்று உள்ளவர். அது மட்டுமல்ல, சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். அது மட்டுமல்லாமல் சிவனடியார் கூட்டத்தை எங்கு சென்றாலும், எந்த கோயிலுக்கு சென்றாலும் சிவனடியாரை முதலில் கவனிப்பார். சிவனடியார் கூட்டத்தை நமஸ்கரித்துத்தான் இறைவனுக்கே நமஸ்காரம் செய்வார். அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு தொண்டு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மை, சிறந்த பக்தி அவரிடம் இருந்தது. ஆகவே எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த ஸ்தலத்துக்கு சென்றாலும் சிவனடியாரை சிவனடியார் கூட்டம் என்று சொல்வார்கள். அந்த சிவனடியார் கூட்டத்தை முதலில் வணங்குவார். இப்படி மலைநாட்டை விட்டு விரண்மீண்ட நாயனார் பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்றார். பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று திருவாரூர் வந்தடைந்தார். திருவாரூரிலே பல நாட்கள் தங்கியிருந்து நாள்தோறும் வழிபடும் நேரத்திலே ஆரூரான் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஆலயத்திற்கு வந்தார். வரும்பொழுது சிவனடியார்கள் கூட்டம் அந்த திருவாரூர் அந்த மண்டபத்திலே, சிறப்பான மண்டபத்திலே வீற்றிருக்கிறார்கள். அவர்களை கவனிக்காமல் நேராக இறைவனை வணங்க சென்று விட்டார். இதை பார்த்த விரண்மீண்ட நாயனார் அடியார்கள் கூட்டத்தை கவனிக்காமல் சென்ற சுந்தரமூர்த்தி நாயனார் புறம்பு, வழியே வந்து காட்சி கொடுத்த சிவபெருமானம் புறம்பு என்று சொல்லி அடியார்கள் கூட்டத்திலே சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்தில் இதை கவனித்து விட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் திகைத்து சிவனடியார்களும் விரண்மீண்ட நாயனார் கொண்டிருக்கும் அன்புறுதியை வியந்து பாராட்டினார். உடனே தில்லைவாழ் அந்தணத்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற அந்த துதியை, அந்த பாடலை முழுமையாக பாடினார். முழுமையாக பாடியவுடனே அந்த திருக்கூட்டத்தினர் அனைவருமே மகிழ்ந்து விரண்மீண்ட நாயனாரும் மிக சிறப்பான வகையிலே அன்பு கொண்டார். அன்பு கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை பாராட்டினார். இனி சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிவபெருமானும் நாம் அனைவரும் ஒன்று என்று பாடும் அளவிற்கு மகிழச் செய்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இவ்வாறு சிவனடியார்களின் பெருமையை நிலைநாட்டிய விரண்மீண்ட நாயனார் இவ்வுலகில் சைவ நெறிகள் போற்றி பெரும் தொண்டுகள் பல செய்து வந்தார். சிவபெருமான் மகிழ்ந்து தம் கணங்களுக்கு தலைமையாயிருக்கும் கணநாயகர் பதவியை பிற்காலத்திலே விரண்மீண்ட நாயனாருக்கு வழங்கி அருளினார்கள். உலகம் உய்ய, நாம் சைவநெறியின் சீலம் உய்ய திருத்தொண்டர் தொகையை நம்பியாரூரான் மூலம் பாடுவித்த பெருமை ஒன்றே விரண்மீண்ட நாயனாருக்கு போதும். அதைவிட பெருமை அவருக்கு என்ன வேண்டும் என்ற வகையிலே இந்த கதை முடிவதோடு இந்த ஸ்தலப்புராணம் ஒன்று இருக்கின்றது. அந்த திருவாரூர் ஸ்தலப்புராணம், அந்த புராணத்திலே அடியார்களை வணங்காமல் சென்ற வன் தொண்டனும் அவரை வலிய வந்து ஆட்கொண்ட சிவபெருமானும் அடியார் கூட்டத்திற்கு புறம்பு என்று விரண்மீண்ட நாயனார் சொன்ன பிறகு
நம்பியாரூராருக்கு திருவாரூர் தியாகராஜ பெருமான் தம் கோயிலின் 2வது மதில் சுவரை ஒட்டி வடக்கு வாயிலில் காட்சி அளித்தார். அதை அறிந்த விரண்மிண்ட நாயனார் கோபம் கொண்டார். கோபம் கொண்டு இனிமேல் திருவாரூரில் அடியெடுத்து வைக்கும் எந்த சிவனடியார் பார்த்தாலும் அவருடைய காலை வெட்டுவேன் என்று சொல்கிறார். இது சற்று பிடிவாதமான வார்த்தை. ஒரு அடியார் திருவாரூருக்கு சென்று வந்தால் அவருடைய காலை வெட்டுவேன் என்று சொல்வது ஒரு பிடிவாதமான ஒரு பக்தி. அப்படி அந்த சபதத்தோடு அவர் இருக்கார். இந்த ஆலயத்தின் அந்த ஊரின் தாண்டி திருவாரூரை தாண்டி ஒரு பந்தல் அமைத்து தம் மனைவியோடு வாழ்ந்து அப்பொழுதும் சிவத்தொண்டு செய்து கொண்டே வருகிறார். என்றாலும் கூட இப்படி ஒரு சபதத்தை அவர் ஏற்றார். இதை கண்டார் சிவபெருமான். சிவபெருமான் கண்டவுடனே அங்கே இருக்கின்ற சிவனடியார்கள் சிலர் இந்த நிலையை பார்த்து சிவபெருமானை பாடுறாங்க. விரண்மிண்ட நாயனார் இப்படி இருக்கிறார்ன்ட்டு. பிட்டுக்கு ஏனோ ஆசைப்பட்டான், பிரம்படித்தனையே தாங்கி கொண்டான். பிட்டுக்கு ஏனோ ஆசைப்பட்டான், பிரம்படித்தனையே தாங்கி கொண்டான். வந்தியின் துயரை தீர்த்த பெருமான், வந்தியின் துயரை தீர்த்த பெருமான், பக்தர்களின் துயரை தீர்த்திடுவார், பக்தர்களின் துயரை தீர்த்திடுவார். ஆடுகின்றார் அடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இப்படி இது நிலையை பார்த்து சிவபெருமான் மேலே பாடுறார். அதற்கு பின்னாலே இதை கவனித்தார் சிவபெருமான். சிவபெருமானே நேரடியாக ஒரு சிவனடியாரை போல் வருகிறார். வந்து விரண்மிண்ட நாயனார்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் லீலை, நான் திருவாரூர்லேருந்து வர்றேன், எங்கள் ஊர் திருவாரூர்னு அந்த சிவனடியார் சொல்கிறார். விரண்மிண்ட நாயனருக்கு சொல்ல வேண்டுமா, நீ திருவாரூர்லேருந்து வந்து அந்த மழுவாயுதத்தை ஓங்குறார். ஓங்குன உடனே சிவபெருமான் ஓடுறார். அவர் அதாவது திருவாரூர் தாண்டி அடுத்த எல்லையில் இருக்கார். கொஞ்சம் தூரம் ஓடுறார். சிவபெருமான் அடியார் ஓடுறாரு, நாயனார் ஓடுறார். இப்படியே ஓடிக்கொண்டே இருக்காங்க. ஓடிக்கொண்ட பிறகு திருவாரூரை சென்றாச்சு. சிவனடியார் சொன்னார், அப்பால் வந்து விட்டோம். அதாவது அவருடைய சபதம், திருவாரூருக்கே செல்ல மாட்டேன், அந்த மண்ணிலே கால் மிதிக்க மாட்டேன்னு சென்ற சபதம் தோற்று போயாச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே விரண்மிண்ட நாயனார் தம்முடைய 2 கால்களையும் வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறார். வெட்டி கொண்டார். கால்களை வெட்டி கொண்டதோடு அப்பொழுதுதான் சிவபெருமான் அந்த சுயரூபத்திலே தியாகராஜ பெருமானாக வந்து சிவனடியார்களுக்காக, சிவனடியார் கூட்டத்திற்காக, ஒவ்வொரு நாயன்மார் ஒவ்வொரு சிறப்பு, சிவனடியார் கூட்டத்திற்காக குரல் கொடுப்பவர் விரண்மிண்ட நாயனார் என்ற வகையிலே அவருக்கு காட்சி அளிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காட்சியளித்த இடம் கோயில் மதில் சுவரை வெட்டி சுந்தரருக்கு தியாகேச பெருமான் காட்சியளித்த இடம். அந்த இடத்தை ஒட்டு தியாகேசர் கோயிலவும் இந்த காலத்தில் வழங்குகிறாங்க. விரண்மிண்ட நாயனரின் பந்தல் அமைத்த இருந்த இடம் ஆண்டிப்பந்தல் என இந்த காலத்திலே வழங்குகின்றார்கள். பந்தோம் இப்பால் என்று நாயனாருக்கு குறிப்பிட்ட இடம் வெண்டாம்பாளை எனவும் வழங்குகிறார்கள். இந்த 63 நாயன்மார்களிலே சிதம்பரத்திற்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறதோ, தமிழகத்திலே அதற்கு அடுத்தபடியாக திருவாரூருக்கு சிறப்பு இருக்கின்றது.
ஆகவே பக்தர்களெல்லாம் முடிந்தால் திருவாரூருக்கும் சிதம்பரத்துக்கும் சென்று வருவது சிறப்பு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடுத்த ஒரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.